நோய் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இன்றைக்கு உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்றிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, இதிலிருந்து எடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட 17 வகையான மூலக்கூறுகள் மாலிக்யூல்ஸ் இன்றைக்கி சர்க்கரை நோயை நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதக்கூடிய ஒரு மூலக்கூறுகளாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மருத்துவ உலகில் குறிப்பாக நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்குரண்டி அல்லது பொன்குரந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிவகை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொன்குரந்தி அல்லது ஏகநாயகம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு தாவரம் பொதுவாக நாகர்கோவில், மார்த்தாண்டம், கேரளாவில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவிலிருந்து தான் இன்றைக்கு அதிக பொன்குரண்டியை நம்ம இறக்குமதி செய்து மருந்துக்காக பயன்படுத்துறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பொன்குரந்தியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு ரொம்ப கடினமான வேராக இருக்கும். வெளிப்புறம் மஞ்சள் நிறமான தோள்களை கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். பொன்குரந்தி அதோடைய மருத்துவ பயன் என்னன்னு தெரியாமலேயே கேரளாவில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வெறும் அழகுக்காக வளர்க்கின்ற ஒரு கொடித்தாவரமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பொன்குரந்தியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவ நூல்களில் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், குறிப்பாக இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் நோய்க்கு அந்த நோயை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படிங்கிற நிறைய குறிப்புகள் நம்ம பார்க்க முடிகிறது. ஆயுர்வேத மருத்துவ முறையை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோயை 20ஆக பிரிக்கிறாங்க. கபத்தினால் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய்கள் 10, பித்தத்தால் ஏற்படக்கூடியது 6, வாதத்தால் ஏற்படக்கூடிய 4. இதில் கபத்தால் ஏற்படக்கூடிய 10, பித்தத்தால் ஏற்படக்கூடிய 6 முழுமையாக குணமாக்கக்கூடிய நோய்கள். வாதத்தால் ஏற்படுகின்ற 2 அப்படின்னு சொல்லும்போது குணமாக்கக்கூடியது, மற்ற 2 அப்படின்னு சொல்லும்போது ஆயுள் முழுவதும் மருந்துகள் சாப்பிட்டு குணமாக்கக்கூடிய ஒன்று, கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிற குறிப்பு ஆயுர்வேத நூல்களில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஆயுர்வேத நூல்களை பொறுத்தவரையிலும் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்னால் என்ன, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்னால் என்னங்கிறத அந்த காலத்திலேயே ரொம்ப அழகாக அலசி ஆராய்ந்து, இன்சுலின் டிபெண்ட்டாக வரும்போது அதை முற்றிலும் குணப்படுத்த முடியாது, ஆனால் மருந்துகள் சாப்பிட்டு கட்டுப்பாடில் வைத்திருக்க முடியும், பக்க விளைவுகள் இல்லாமல் அந்த நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான விளக்கங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் உணவு கட்டுப்பாடுகள் இருந்தும், உடற்பயிற்சிகள் இருந்தும், மனப்பயிற்சிகள் இருந்தும் கூட கட்டுப்படாமல் இருக்கின்ற சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பொன்குரண்டின்னு தான் சொல்லணும். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுங்க, 20 கிராம் அளவுக்கு அதில் இந்த பொன்குரண்டியுடைய வேரை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 300 மில்லியை அதை குறைச்சிருங்க, வடிகட்டுங்க. காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு இந்த பொன்குரண்டியுடைய அந்த கஷாயத்தை எடுத்துக்க ஆரம்பிங்க. 3 மாத காலம் நீங்கள் சாப்பிடக்கூடிய சர்க்கரை மருந்துகளுடைய அளவிலேயோ அல்லது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்சுலின் அளவிலேயோ எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். 3 மாதம் கழித்து மீண்டும் உங்களுடைய சர்க்கரை மருத்துவரை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இரத்த பரிசோதனை எடுக்கும்போது உங்களுடைய சர்க்கரையுடைய அளவில் என்ன கணிசமான முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதன் பிறகு அவரோடு கலந்தாலோசித்த பிறகே உங்களுடைய சர்க்கரை மருந்துகளை குறைக்க ஆரம்பிக்கலாம். 3 மாதத்தில் கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சர்க்கரையை கூட கட்டுக்குள் கொண்டு வந்து ஓரளவு குணமாக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு மருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பொன்குரண்டி தான். இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் சர்க்கரை நோயை அணுகுகின்ற விதத்திலேயும் பாரம்பரிய மருத்துவ முறை சர்க்கரை நோயை அணுகுகின்ற விதத்திலேயும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு என்னதான் மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய மருந்துகளால் உங்களுடைய சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருப்பது போல தெரிந்தாலும் அதோட பக்க விளைவுகள் நம்ம சொல்லக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி, நெஃப்ரோபதின்னு சொல்லக்கூடிய கிட்னி பிரச்சனை,
ரெட்டினோபதின்னு சொல்லக்கூடிய கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதய நோய்கள், அதனால் ஏற்படுகின்ற பக்கவாத பிரச்சனைகள், இதை தடுக்க நம்மால் முடிவதே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 20 வருடம் சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு முறை மருத்துவர்கிட்ட போகும்போதும் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கிறது அப்படின்னு வருதே தவிர அந்த நோயுடைய தாக்கம் உடலில் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அதே சர்க்கரை நோயாளி பாரம்பரிய மருந்துகளை கொண்டு அந்த நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூரோபதி சம்பந்தப்பட்ட கோளாறோ, நெஃப்ரோபதி சம்பந்தப்பட்ட கோளாறோ, ரெட்டினோபதி சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். ஸோ வெறும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு, உடலை விட்டு வெளியேறுகின்ற சர்க்கரையுடைய அளவை வைத்து மட்டும் சர்க்கரை நோயை நம்ம கணக்கீடு செய்தல் அப்படிங்கிறது ஆயுர்வேத சித்த முறைகளில் கிடையாது. சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான காரண முறைகளிலே 2 சிஸ்டம்க்கும் நிறைய மாறுபாடுகள் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ரைட் அப்ரோச் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, பொன்குரண்டி சம்பந்தப்பட்ட கஷாயங்களை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது உடலில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களை நீங்களே கணக்கு செய்து அதன் பிறகு சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை குறைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இந்த டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுகின்ற பிரச்சனை. இந்த பிரச்சனை ஏற்படும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கால்களில் ஏற்படுகின்ற எரிச்சல், கால்களில் ஏற்படுகின்ற மதமதப்பு, ஒரு செருப்பு போட்டு கூட நடக்க முடியலன்னு சொல்லி பெல்ட் இருக்க மாதிரி செருப்பை போட்டு நடக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வழக்கமாக கொடுக்கக்கூடிய விட்டமின் இ சம்பந்தப்பட்ட மாத்திரைகளோ அல்லது பிரகாபிலின் சொல்லக்கூடிய மாத்திரைகளோ மிகப்பெரிய அளவில் அந்த கால்களில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுடைய பாதிப்புகளை நீக்குவதற்கு உதவி செய்வதே கிடையாதுன்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொன்குரண்டியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் படிப்படியாக உடலில் ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளை குறைக்க உதவுகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு சர்க்கரை நோய் ஏற்படும் போது நிறைய பேரோட உடல் சிறுத்து உடலுடைய அமைப்பே ரொம்ப பலவீனத்தோடு மாறுறதை பார்க்க முடியும். நிறைய ஆண்கள் இன்றைக்கு 35-38 வயது, சார் 80 கிலோவில் இருந்தேன், சர்க்கரை நோய் வந்துச்சு, சரியாக பராமரிக்கலை, நான் 40 கிலோவுக்கு வந்துட்டேன், என்னால் நடக்கக்கூட முடியல, உடல் தடுமாறுதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். நிறைய பெண்கள் மெனோபாஸ்க்கு பிறகு இதே மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது, கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி உடல் இளைத்த பிறகு என்ன மருத்துவங்களை எடுத்துக்கொண்டாலும் உடல் முன்னேறுவது அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயமா இருக்கிறத பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பொன்குரண்டி அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ரொம்ப சாதாரண ஒரு மூலிகை, விலை கூட மிக அதிகமில்லாத ஒரு மூலிகை இந்த பொன்குரண்டி. ஒரு தேநீர் பருகிற மாதிரி, வழக்கமாக நீங்கள் என்ன மருந்து எடுத்துக்கிறீங்களோ எடுத்துங்க, அது கூட ஒரு தேநீர் பருகிற மாதிரி காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறைன்னு எடுக்க ஆரம்பித்தாலே உடலுடைய ஆரோக்கியத்தோட அளவில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த பொன்குரண்டியை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய, சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை தடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இன்றைய காலகட்டத்தில் நம் சமூகத்தில் நல்ல நிகழ்வுகளை விட தீய நிகழ்வுகள் சற்று அதிகமாகவே நடந்து கொண்டு வருகின்றன. அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே இன்றைக்கும் பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நீதிமன்றங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றன, வரலாற்றை மாற்றக்கூடிய தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றன. இதுவரைக்கும் நியாயம் மறுக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வழங்கக்கூடிய பல தீர்ப்புகள் நம்முடைய நாட்டில் வழங்கப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது நம்முடைய ஜனநாயக வளர்ச்சியில் அரசியல் சாசனத்தினுடைய புதிய விளக்கங்களை நாம் பெற்றுக்கொள்வதில் நம்முடைய நீதிமன்றங்கள் அளித்த தீர்ப்புகள் தான் மிக முக்கியமான பங்கை வைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் சமீபத்தில் நீதிமன்றங்கள் வழங்கிய சில தீர்ப்புகள் என்பவை உண்மையிலேயே அனைவரையும்
ஒரு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக, நம்முடைய ஜனநாயகத்தில் எதற்கு இடம் உண்டு எதற்கு இடமில்லை என்று தெளிவாக தீர்மானிக்கக்கூடியதாக அந்த தீர்ப்புகள் இருந்தன. அதில் மிக முக்கியமானதாக நான் கருதுவது என்பது ஒருவருடைய அந்தரங்க உரிமை என்பது அடிப்படை உரிமை என்று மிக தெளிவாக நம்முடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதன்படி அரசாங்கத்தினுடைய வாதம், அதாவது ஒரு தனிநபருடைய அந்தரங்கத்தின் மீது அவருக்கு பெரிய கட்டுப்பாடு எதுவும் கிடையாது, உரிமை எதுவும் கிடையாது, அது அரசாங்கத்தினுடைய தலையீட்டிற்கு உட்பட்டது, அரசாங்கத்தினால் கையாளக்கூடியது என்கிற வாதத்தை புறந்தள்ளி ஒரு மனிதருடைய அந்தரங்க உரிமை என்பது அவருடைய ஆதார உரிமை. ஒரு மனிதருக்கு தன்னை பற்றிய அந்தரங்கங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லா விதமான உரிமைகளும் நியாயங்களும் உண்டு என்று தீர்ப்பளித்திருக்கிறது. இது இந்திய ஜனநாயக வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு மைல்கல்லான ஒரு தீர்ப்பு என்று நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் ஆதார் அட்டையின் மூலமாக அல்லது ஆதார் அட்டைக்காக பெறக்கூடிய தகவல்கள், நம்முடைய கருவெளி படல பதிவுகள் உட்பட மிக மிக அந்தரங்கமான தகவல்கள், அவை பிறரால் கையாளப்படக்கூடும், பிறரால் தவறாக பயன்படுத்தப்படக்கூடும் என்கிற ஒரு அச்சம் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த தீர்ப்பு என்பது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு என்பதில் ஐயமில்லை. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து ஆதாருக்கான தகவல்களை பெறுவது, ஆதாரை கட்டாயப்படுத்துவது, இது ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறம் தனிமனிதர்களை நீங்கள் நிர்பந்திக்கக்கூடாது அந்தரங்க தகவல்களுக்காக என்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பதும் வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருவரான அந்த 9 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் இருந்த மேதகு நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வழங்கிய ஒரு வாசகம், அவர் குறிப்பிட்ட ஒரு வாசகம் என்பது தான் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது ஒரு நாட்டிலே சிலர் தீவிரவாத செயல்களில் ஈடுபடலாம், அல்லது சிலர் ஒரு அரசிற்கு எதிரான மற்றவர்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடலாம். அவர்களை கண்டுபிடிப்பதற்காக, அல்லது சிலர் வரி வைப்புகளில் ஈடுபடலாம், அவர்களை கண்டுபிடிப்பதற்காக ஒட்டுமொத்த மக்களையும் இவ்வளவு பெரிய ஒரு அந்தரங்க நிலையின் மீது ஒரு பாதிப்பை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது என்ன நியாயம் என்கிற ஒரு கேள்வியை நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். அந்த நீதிபதி கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டிருக்கிற போது அவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அதாவது கருப்பை புற்றுநோய் இருக்கிறது அது என்பதற்காக, பலருக்கும் அது இருக்கிறது என்பதற்காக பெண்கள் அனைவரினுடைய கருப்பையையும் நீக்கச் சொன்னால் அது ஒரு அபத்தமான ஒரு விஷயம் இல்லையா என்று நீதிபதி அவர்கள் அந்த கேள்வியை எழுப்பினார். அந்த கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயம் என்பது அது நம்மை சுடக்கூடியதாக இருக்கிறது. பல சமயங்களில் அரசு இதை போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. யாரோ சிலரை தண்டிப்பதற்காக, கண்டுபிடிப்பதற்காக ஒட்டுமொத்த மக்களையும் சந்தேகத்திற்குரியவர்களாக கைதிகளைப் போல பார்ப்பது என்பது. இன்னொன்று, இந்தியா போன்ற ஒரு நாட்டில் அந்தரங்கம் குறித்து திரட்டப்படுகிற தகவல்கள் என்பது பலராலும் கையாளப்படக்கூடிய பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களை எல்லா நிலையிலும் கண்காணிப்பதற்கான ஒரு வழியை அது ஏற்படுத்துகிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய செல்ஃபோன் எண்ணோடு ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்கிறார்கள், உங்களுடைய பேன் கார்டு எண், இப்படி எல்லா விதமான பாஸ்போர்ட் அனைத்துமே இந்த ஆதாரோடு இணைக்கப்பட வேண்டும் என்று நிர்பந்தம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது உங்களுடைய செல்ஃபோனில் இருக்கக்கூடிய தகவல்களை ஒருவர் குறிவைத்து தாக்க வேண்டும் அல்லது அவற்றை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஆதார் அட்டையின் மூலமாக, உங்கள் ஆதார் எண்ணின் மூலமாக தொழில்நுட்பம் தெரிந்த ஒருவர் உங்களுடைய செல்ஃபோனிற்குள் நுழைவது மிகவும் சுலபம். இதுதான் நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கிற போது இந்த தகவல்கள் எவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சமீபத்தில் இந்த தகவல்கள் புகழ்பெற்ற, அதாவது இந்திய கிரிக்கெட் வீரர் தோனி போன்றவர்களுடைய தகவல்கள் எல்லாம் அந்த தகவல் சேகரிப்பு நிறுவனங்கள் மூலமாக வெளியே கசிந்து அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியதை பார்த்தோம். இந்த நிலையில் தான் நம்முடைய அந்தரங்கத்தின் மீதான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்தரங்கத்தினுடைய பாதுகாப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இதற்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் இப்பொழுது மிக முதன்மையான கேள்வி. முக்கியமாக நீங்கள் இது அப்படி என்றால் ஆதார் இனிமேல் நிர்பந்திக்கப்படாதா, வற்புறுத்தப்படாதா, ஆதாருக்காக சேகரிக்கப்படுகிற தகவல்கள் நிறுத்தப்படுமா, அது அந்தரங்க உரிமைகளின் பால் வரக்கூடிய இந்த விஷயங்களை எப்படி இந்த அரசு என்பது கையாளப் போகிறது, இதற்கான தெளிவான சட்ட வரையறைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதெல்லாம் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான உணர்வுகள் இருக்கின்றன. முக்கியமாக ஒரு மனிதருடைய அந்தரங்க தகவல்கள் மட்டுமல்ல, ஒரு மனிதருடைய உணவு, உடை, இருப்பிடம், வாழ்வியல் சார்ந்த தேர்வுகள் என அனைத்து விஷயங்களிலுமே அவருக்கு ஒரு அடிப்படை உரிமை இருக்கிறது. அதை யாரும் அதில் தலையிட முடியாது என்கிற ஒரு உணர்வை இந்த தீர்ப்பு கொடுக்கிறது. அந்தரங்கம் என்பது வெறுமனே நம்முடைய அந்தரங்க உறுப்புகள் தொடர்பான விஷயம் மட்டுமல்ல, அது நம்முடைய தனிப்பட்ட அடிப்படை மனித உரிமைகள் தொடர்பானது.
அப்படி இருக்கிற போது இன்றைக்கு மனிதர்கள் எதை உண்ண வேண்டும், உண்ணக்கூடாது, எதை உடுத்த வேண்டும், உடுத்தக்கூடாது என்பதெல்லாம் ஒரு சர்ச்சையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்பது ஒரு இருண்ட காலத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு ஒளிவிளக்காக நாம் பார்க்கிறோம். இந்த தீர்ப்பு விரிவுபடுத்தப்பட வேண்டும், வலிமைப்படுத்தப்பட வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அந்த துறையை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பாடகர் திரு A.P. கிருஷ்ணமூர்த்தி. ஒரு பாடகரா, தமிழிசை பாடகரா, முறையா கர்நாடக சங்கீதம் பயின்றவரா, இன்னைக்கும் மேடைகளில் மெல்லிசை கச்சேரிகளை நடத்திட்டு இருக்கிறவரா, 40 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சு எப்படி போயிட்டு இருக்குன்னு பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு பாடகரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். பாடகர் அப்படின்னு சொல்லும்போது மேடை கச்சேரிகள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள், ஒரு பள்ளி மாணவனாக இருந்த காலம் வந்துட்டு மேடை ஏறினது இன்னைக்கு வரைக்கும் பல மேடைகளில் மெல்லிசை பாடல்கள் நீங்கள் பாடிட்டுருக்கீங்க. அடிப்படையில் தமிழ் இசை மீது இருந்த ஆர்வம் காரணமாக தமிழ் இசையோட சிறப்பு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் முழுமையாக கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க. கல்லூரி அப்படின்னு சொல்லும்போது கர்நாடக இசைக்கல்லூரியில் போய் ஒரு முழுமையான தேர்ச்சி பெற்ற ஒரு கலைஞனாக பல தளங்களில் உங்களுக்கு அனுபவம் இருக்குது. உங்களோட பணி நிமித்தமாக உங்களோட பணிகள் வேறு ஒரு களத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பாடகர் அப்படின்ற ஒரு முகம் வந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. நிறைய மேடை கச்சேரிகள் அப்படின்னு வரும்போது இந்த 3 விதமான களங்கள்லையும் கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி, தமிழ் இசையாக இருந்தாலும் சரி, மெல்லிசையாக இருந்தாலும் சரி, இது எப்படி உங்களோட இணைஞ்சு இருந்துட்டுருக்கு, இன்னைக்கு பயணப்பட்டுருக்குன்னு பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இசை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு இனிமை தான். அது எந்த இசையாக இருந்தாலும் சரி, அது ஒரு ரசிகனா எல்லாமே நம்மளால ரசிக்க முடியும். ஆனால் உங்களுடைய பயணம் அப்படின்னு பார்க்கும்போது பள்ளி நாட்களில் நீங்கள் முதல்ல மேடை ஏறிருக்கீங்க. எப்படி நம்மளுக்கு இசை தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு ஏறினீங்களா, இல்லை சின்ன வயசுலேயே முறையாக பயின்று ஏறினீங்களா? அந்த அனுபவம் எப்படி ஏற்பட்டுச்சு, அதுலேருந்து பேசலாம். நான் வந்துங்கம்மா 6ஆவது படிக்கிறேன். அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்க பள்ளிக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அம்மா பேர் வந்து கற்பகவல்லி அவங்க பேர், அவங்க எங்கள் ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ என்னுடைய ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் வந்து, நீ இந்த மாதிரி அம்மா டிஓ வராங்க, நீ வந்து இந்த கற்பகவல்லியின் பொற்பதங்கள் பிடித்தேன் பாட்டை பாடு, அவங்க மனசை தொடர மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்கிறாங்க. சின்ன வயசு, எனக்கு அதிகமாக 11 வயசு. அதுதாம்மா எனக்கு முதல் மேடை. அது அம்மா அவங்கள பற்றி கற்பகவல்லியின் பொற்பதங்கள் பிடித்து டிஎம்எஸ் ஐயா அவங்க பாடின பாட்டு. அந்த பாட்டை பாடின உடனே சின்ன வயசில் இப்படி பாடுறாங்க அப்படின்ட்டு அவங்க, நான் பாடிட்டு இருந்த இடம் வந்து அவங்க மேடையை விட்டு கீழே வந்து எனக்கு அவங்களுக்கு போட்டிருந்த மாலையை எனக்கு போட்டு பண்ணவங்க. அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிராப்தமாக நான் நினைக்கிறேன். நான் அதை தொடர்ந்து வந்து டிஸ்ட்ரிக்ட் அளவில் வந்து அது பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்ட வாய்ப்புகள் எல்லாமே என்னுடைய ஆசான்கள் தான். என்னுடைய முக்கியமாக மருங்கூர், நெய்வேலிக்கு பக்கத்தில் மருங்கூர் கோதண்டபாணின்ற ஒரு உடற்கல்வி ஆசிரியர் எனக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தவர் அவர் தான் அம்மா, உண்மையிலேயம்மா. அதன் பிறகு வந்து நான் தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்க ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருந்தாலும் எங்கள் பள்ளி இதிலிருந்து நான் பண்ணது வந்து மேடை பயணம் ஆரம்பிச்சு. உங்களோட முதல் பாடல் ஒரு 4 வரிகள் பாடி காமிங்க. எனக்கு தந்திருக்க இந்த வாய்ப்பு வந்து தமிழிசை பற்றி கொடுக்கும்போது ஒரு பொருத்தமான ஒரு பாட்டை பாடினா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேங்கம்மா. இசையால் வசமாக இதயம் எது எது எது, தமிழ் இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம்
எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது? கண்டிப்பா சார், உண்மையிலே இசை எல்லாரையும் வசப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. உங்களுடைய பயணம் அப்படின்னு பார்க்கும்போது பள்ளியிலேயே ஒரு மேடை ஏறினோம் அப்படின்னாலும் தமிழ் இசை மேல ஒரு அதிகப்படியான ஒரு ஆர்வம் காரணமா முறைப்படி தமிழ் இசையும் கற்றுட்டு இருந்திருக்கீங்க. அந்த இசையை பற்றின ஒரு முழுமையான ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது தமிழ் இசையோட தனித்துவம் அதோட சிறப்புகள்னா எங்கே எப்படி ஆரம்பமானது? தமிழிசை அது மிகப்பெரிய கடலுங்கம்மா. அதாவது நான் ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிற அளவுக்கு நான் வந்து அந்த அளவுக்கு அறிவு சார்ந்தவன்ல, அது தன்னடக்கமாக நான் சொல்லிக்கிறேன். நான் அப்படி இருந்தாலும் முறைப்படி நான் வந்து தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் 1976 to 79 நான் படித்ததுங்கம்மா. அப்போ நான் இந்த மேடைகளில் வந்து சினிமா பாட்டு மட்டுமே பாடி வளர்ந்த நான் சாஸ்திரிய சங்கீதத்தை அப்போ தான் முதல் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு அதனுடைய சாராம்சம் எனக்கு சரியாக தெரியாது. ராஜமையர்னு என்னுடைய குருநாதர் அவங்க, ஏய் குரல் நல்லா இருக்கு ஆனால் தாளம் சேர்ந்து பாட மாட்டேன்றியடா அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அப்போ என்னை கேட்டவங்க கேள்வி, உனக்கு அப்பா முக்கியமா அம்மா முக்கியமானாங்க. எனக்கு 2 பேரும் தாங்க ஐயா முக்கியம் அப்படின்னு. அப்போ 2 பேரும் பாட்டு மட்டும் முக்கியம் இல்லையா, தாளம் முக்கியமாச்சே, தாளத்தோடு சேர்ந்து பாடணுமே அப்படின்னு எனக்கு அவங்க அந்த பதிய வச்ச அந்த அணுகுமுறை வந்து நான் 3ஆம் ஆண்டு படிக்கும்போது நான் மற்ற மாணவர்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியை பெற்றேன். அது தன்னடக்கமாக நான் இந்த தளத்தில் சொல்கிறது ஒரு வாய்ப்பு எனக்கு. இசைக்கல்லூரியில் படிக்கும்போது இசை கேட்டால் புவி அசைந்தாடும் பாட்டை வந்து எம்ஐடி காலேஜில், அதாவது சென்னை மாநில அளவில் வந்து ஒரு காம்படிஷன் நடக்குது. அப்போ அந்த பாட்டை பாடி முடித்தவொடனே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னை தூக்கிட்டாங்கம்மா. அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வுமா உண்மையிலே. அந்த 4 வந்துங்கம்மா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அந்த வரிகளை மறக்க முடியுங்களா? அந்த தமிழ் உலகம் அதுக்கு இணையாக வந்து பாண்ட இன்னொரு இது, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள் உன்னை வைத்தாய் தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமோ, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. இந்த தமிழ் உலகம் மறக்க முடியாதுங்கம்மா. தமிழாய்ந்த புலவர்களாகட்டும், தமிழாய்ந்த கவிஞர்களாகட்டும், தமிழாய்ந்த என்ன மாதிரி ஒரு மேடை பாடகர்களாகட்டும், நிச்சயமாக வந்து இந்த 4 தந்த இந்த பாக்கள் வந்து இந்த தமிழ் உலகம் பற்ற மிக பெரும் பேர். எங்களுக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி. அவங்கள வந்து நாங்கள் நெஞ்சில் சுமந்து நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிச்சயமாக உண்மை அதுதான். நிச்சயமா சார். தமிழ் இசை பற்றி அதோட சிறப்பு நம்ம பேசும்போது இது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும், அதே நேரத்தில் கர்நாடக இசை வந்து அதுவும் ஒரு பெரிய ஒரு தாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு சுரங்கள், 7 சுரங்கள், பாக்கள் இதெல்லாம் நம்ம பேசும்போது அதற்கு காரணமானவர்கள் அவங்க வந்து அன்னைக்கு பாடி வச்சது தான் இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஆய்வுகள் அதில் தான் பண்ணிட்டு இருக்காங்க, புதிய சுரங்கள் அப்படின்னு சொல்லும்போது. நீங்கள் ஒரு முழுமையான ஒரு கல்லூரி போய் ஒரு கர்நாடக இசையும் முழுமையாக பயிற்சி பெற்றவர் அப்படிங்கிற முறையில் கர்நாடக இசை பற்றி வரைக்கும் உங்களுடைய பார்வைகள்? கர்நாடக இசை வந்துங்கம்மா, தியரி பிரகாரம் வந்து ராகங்கள், தாய் ராகங்கள், மேளகர்த்தா ராகங்கள்ன்றது நம்ம சாஸ்திரிய வார்த்தை 72 தான். 72 மரங்கள், இசை மரங்கள். அந்த 72 மரங்களையும் வந்து அவங்க வந்து 2ஆக பிரிக்கிறாங்க.
36 ராகங்கள் சுத்த மத்தியமம், 36 ராகங்கள் பிரதி மத்தியமம். இந்த 36 சேர்ந்து 72 தான் மேளகர்த்தா ராகங்கள். இப்போ 72 இசை மரங்களும் அதனுடைய கிளைகளாக பிரிஞ்சு தியரி பிரகாரம், நான் கல்லூரியில் படித்த தியரி பிரகாரம் 1,72,328 ராகங்கள் உள்ளதாக தியரி. ஆனால் சினிமா பாட்டில் வந்து ராகங்கள் 16 அப்படின்னு வார்த்தை வந்தோடனே இது ஒருத்தர் தர்க்கம் கூட பண்ணார். ராகம் 16 தான் இருக்குது. இல்லைங்க ஐயா, அப்படி சொல்லாதீங்க, அது லட்சக்கணக்கான ராகங்கள் இருக்குது. அதுக்கு அடிப்படையாக வந்து மேளகர்த்தா ராகங்கள் 72 இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது அப்புறம் நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் உண்மை. அது சாஸ்திரிய சங்கீதனுடைய மும்மூர்த்திகளான இந்த உலகம் பூரா இருக்கிற இசைக்கலைஞர்கள், நாங்கள் தெய்வத்துக்கு சமமாக வணங்குறவங்க மும்மூர்த்திகள் தான். தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள். இந்த இறைவனுடைய 3 கண்ணு மாதிரி அந்த 3 பேரை வந்து இந்த கலைவாணி இசை உலகம் படைத்தாங்க. அவங்கள மறந்துலாம் இந்த இசை உலகம் இருக்க முடியாதுன்றதான் என்னுடைய வார்த்தைங்கம்மா. கர்நாடக சங்கீதத்திலிருந்தும் ஒரு சில பாடல்கள் நீங்கள் பாடணும் சார். தியாக பிரம்மம்னு ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து தஞ்சை மண்ணில் வந்து தியாகராஜ சுவாமிகளுக்கு கோயிலே கட்டியிருக்காங்கம்மா. அங்கே வருடா வருடம் மிகப்பெரிய இசை விற்பனர்கள்லாம், இசைக்கலைஞர்கள், அதாவது தாளவாத்திய கலைஞர்கள்லேருந்து வாய்ப்பாட்டு கலைஞர்கள் வரையும் மிக உச்சத்தில் இருக்க கலைஞர்கள்லாம் அங்கே ஒன்று கூடி அந்த தியாகராஜ சுவாமிகளுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு நிகழ்வு இருக்குது பாருங்கம்மா. அது வந்து உலகம் கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. மகா கணபதியும் அதை பாடாத ஒரு சாஸ்திரிய மேடை உண்டான கிடையாது. மகா கணபதிம் மனசா ஸ்மராமி, மகா கணபதிம் மனசா ஸ்மராமி, மகா கணபதிம். முழுசாக பாடுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் கருதுகிறேன். நான் இது மாதிரி சாஸ்திரிய சங்கீதத்தில் வந்து அந்த முழுமுதற் பொருளான வந்து அவ்வளோ அருமையான ஒரு கீர்த்தனையை வந்து சாஸ்திரிய சங்கீதம் கொடுத்துருக்குங்கம்மா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து அத்தனை சாஸ்திரிய கலைஞர்களுடைய அந்த வெளிப்பாட்டையும் ஐயா ஒரு தியாகராஜ சுவாமிகளுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு இசை விழாவாக அங்கே உள்ளவங்க, அந்த மண்ணில் உள்ளவங்க அதை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது வந்து இசைக்கலைஞர்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு தளமாக அந்த தியாக பிரம்மம் அங்கே ஒன்று உண்மையிலே அமைஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய வாய்ப்புங்கம்மா. அதெல்லாம் கலந்துக்கிட்டு பாடக்கூடிய வாய்ப்பு இறைவன் எனக்கு இன்னும் தரலை. ஆனால் இப்போ ஒரு இசைக்கலைஞராக நீங்கள் நிறைய மேடை கச்சேரிகள், திரை இசை பாடல்கள் பாடிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் தமிழ் இசையும் தெரியும், முறையாக கர்நாடக இசையும் பயின்றவர் அப்படிங்கிற முறையில் இந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்குது இது மூன்றும் பயின்ற ஒரு விதத்தினால? ஆமாம் ஆமாம், நல்ல அருமையான நெஞ்ச தொடர கேள்வி கேட்டீங்க. இந்த இசை பயணத்தில்மா எனக்கு இப்போ வயசு 61 வயசு ஆகுது. 61 வயசு. 96 வந்து நான் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் பணி செஞ்ச பொழுது எங்களுடைய நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் உலகத்தில் முதல் முறையாக தொடர்ந்து 41 மணி நேரமும் நான் மட்டுமே பாடிக்கிட்டு இருந்தேன். இசைக்கலைஞர்கள் மாறிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு மிகப்பெரிய கேள்விகள்லாம், இது 3 மணி நேரம் மனுஷன் மேடையில் பாடுறதே பெரிய விஷயம், 41 மணி நேரம் பாட போகிறானா, எவ்வளோ கிண்டல் கேள்விகள்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் வந்து சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி, உன்னுள் உள்ள ஆற்றல்கள் மிக பெருது, உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றாங்க சுவாமி விவேகானந்தர், இல்லைங்களாம்மா? அந்த வார்த்தை வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைஞ்சுது. ஏன் நம்ம வந்து சாதிக்க முடியாது அப்படின்னு அந்த 41 மணி நேரமும் பாடிட்டு இருந்தப்ப எங்கள் அம்மாவுக்கு சாஸ்திரிய சங்கீதமோ தமிழ் இசையோ தெரியாதுங்கம்மா.
கிராமத்தில் பிறந்தவங்க. 41வது மணி நேரம் இதெல்லாம் ரணமாயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு ஒரு சீட்டு ஒன்று கொடுத்து அனுப்புகிறாங்க மேடைக்கு. 10 மாதம் சுமந்திருந்து பெத்தாள் அந்த பாட்டை பாட சொல்லுங்கன்னு. அவங்களுக்கு தெரியாது, ஐயோ புள்ள வந்து இவ்வளோ நேரம் பாடிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு தொண்டையெல்லாம் வலியாக இருக்குமே, அவனை இந்த பாட்டை வந்து இது உச்சஸ்தாயியாச்ச, இதை பாட சொல்லலாமா, அது தெரியாது என்னை பெத்த தாய்க்கு. ஆனால் கேட்குறாங்க, நான் அழுகுறேன். அழுதுகிட்டே வந்து ஒரு நிமிஷம் உள்ளுக்குள்ளே ப்ரே பண்ணிட்டு, டிஎம்எஸ் ஐயா வந்து எந்த சுதியில் பாடினாங்களோ அதே சுதியிலமா, பெருமைக்காக நான் சொல்லலை, அதே சுதியில் அந்த 41 மணி நேரம் தாண்டி 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள் அந்த பாட்டை நான் பாடினேன். அது திரும்ப நான் வந்து ஒளிநாடாவில் பார்த்து தான் வந்து கண்ணீர் விட்டு அழுதேன். நான் எப்படி பாடணும் இது? காரணம் வந்து நான் சாஸ்திரிய சங்கீதம் சென்னையில் வந்து படிக்கிறதுக்கு காரணமே வந்து என்னை பெத்த தாய் தான், எங்கள் அம்மா தான். காரணம் வந்து எங்கள் அப்பா வந்து தொழிற்கல்வி படிப்பான்னாங்க. நான் அதை கேட்கல. பிறப்பால் ஒரு இசைக்கலைஞனாக பிறந்தோம், முறைப்படி சங்கீதம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அதன் பிறகு நம்ம சாஸ்திரிய சங்கீதத்தில் வந்து நிலை நின்று பாடுறோமோ அது வந்து இறைவன் கையில், நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் வந்து மேடையில் வந்து நான் பாடிக்கிட்டு இருக்கேன், 61 வயசுலேயும் பாடிக்கிட்டு இருக்கானும் போது அது வந்து உண்மையிலே வந்து நான் கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பிராப்தமாக தான் நினைக்கிறேன். தன்னடக்கமான கலைஞனாக தான் நான் நினைக்கிறேன். கௌரவம் பார்க்குறது கிடையாது, மேடைகள் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டது கிடையாது. ஒரு மேடை கிடைக்குதுன்னா அது கடவுள் நமக்கு கொடுத்த பிராப்தம், கிடைக்கலன்னா அது ஏமாற்றம்னு நான் நினச்சதே கிடையாது. இப்போ கூடங்கம்மா இந்த செய்தியை வந்து நான் இப்போ பெருமையாக சொல்கிறேன். நான் என்னுடைய அடுத்த இலக்கு வந்து 109 மணி நேரம் பாடி இந்த உலகம் பூரா இருக்கிற தமிழ் இசை கலைஞர்களை வந்து நெஞ்சு தொழுற மாதிரி டிஎம்எஸ் ஐயாவை யாருமே மறக்க முடியாது. அவருக்கு தொடர்ந்து 109 மணி நேரம் பாடி அந்த சாதனை நிகழ்ச்சியை வந்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுன்றது தான் என்னுடைய லட்சியமே. ஆனால் என்னை நம்பி யாரும் வந்து ஸ்பான்சர் கிடைக்கல, அதுதான் ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது. என்னுடைய வெளித்தோற்றத்தை தான் பார்க்குறாங்களே ஒழிய என்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆதங்கம், என்னுடைய அந்த லட்சிய வேட்கை அது தெரியலைங்கம்மா. அது உண்மையிலே கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த 41 மணி நேரம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு சார்? கிட்டத்தட்ட ஒரு 1.25 ஒரு 2 நாட்கள் பாடியிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த டைமில் அங்கே இருந்தவங்க எந்த அளவுக்கு நல்ல கேள்விங்கம்மா. அதில் ஒருத்தரை நான் மறந்துட்டேன், அதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அச்சான்னு ஒரு மனுஷங்கம்மா, அவர் பொது சேவையில் வந்து மிகப்பெரிய தன்னலம் கருதாத மனுஷன் அவர். நான் அந்த தொடர்ந்து 41 மணி நேரம் சாப்பாடு அது இதெல்லாம் கிடையாது எனக்கு. வந்து அப்போ அந்த 4 மணி நேரம் தொடர்ந்து பாடுவேன். கின்னஸ் ரூல்ஸ் பிரகாரம் வந்து அந்த 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அப்போ வந்து இந்த அருகம்புல் சாறு, தேன், நல்லெண்ணெய் இதுங்களை மட்டுமே அப்பப்போ கொண்டு வந்து கொடுத்து எனக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமாக இருந்தது. அச்சான்ற கேசி தம்பி தான். அவங்கள நான் மறக்கவே முடியாதுங்கம்மா, உண்மையிலேயம்மா. என்னோட பணி செஞ்ச தொழிலாளர்களுடைய அந்த எனக்கு கொடுத்த ஆதரவும், நான் பணிபுரிந்த அந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனமும் கொடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய உந்துதல் தான் வந்து அந்த சாதனைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய இதாக இருந்தது. அதுதான் நான் மறக்க முடியாத ஒரு இது. அது நன்றி உணர்வோடு நான் இந்த நம்ம கலைஞர் தொலைக்காட்சியின் மூலம் நான் இது அவங்களுக்கு நன்றியை உரித்தாகிற ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருக்கு. அது உண்மையிலே பணிவாக நான் நன்றி தெரிவிச்சுக்க கிளம்புறேன். எந்த மாதிரியான ஒரு பாடல்கள்லாம் தேர்ந்தெடுத்து அப்போ பாடுனீங்க? திரை இசை பாடல்கள் மட்டுமா, தமிழ் இசையா, என்ன மாதிரியான ஒரு பாடல்களாக? எல்லாம் மதம் சார்ந்து. ஏன்னா வந்து மதங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் மனசு எல்லாம் ஒன்று தானுங்களே. இஸ்லாமியர்கள் அவங்க இருக்கும், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாமே வந்து அவங்க வழி தோன்றல்களாக இருக்கலாம். ஆனால் நான் காலையில் என்ன பண்ணுவேன், 3 மதம் சார்ந்தும் அந்த பாட்டை பாடிடுவேன். அதன் பிறகு திரை இசை பாடலுக்கு வந்துடுவேன். எல்லா பாட்டுமே பாடினேன் நான். ஓகே, ஒரு 2-3 வரிகள் பாடி காமிங்க முதல் துவக்கத்தை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை,
சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. அந்த பாட்டு. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. இனிமையான பாடல்கள் அதெல்லாம் இல்லைங்களா? ஸோ இப்போ இன்றைக்கும் நிறைய மேடைகளில் நீங்கள் கச்சேரிகள் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 40 ஆண்டுகள் இது தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இடத்துக்கும் போகும்போதும் அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணுன்றது அவசியமாக இருக்கும். எந்த ஒரு நிகழ்வுக்காக நம்ம போகிறோன்னு. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட பாடல்கள்னு தேர்ந்தெடுப்பீங்க? இல்லை எந்த பாடல்களை கொடுத்தாலும் உங்களால் பாடிட முடியுமா? எப்படி உங்களை தயார் பண்ணிப்பீங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு? ஒரு நல்ல இதுமாறு ஒரு அனுபவமான ஒரு கேள்வி கேட்டீங்க. தஞ்சாவூர் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். அப்போ நான் பாண்டிச்சேரி ரவிராஜன் இசைக்குழுவில் டிஎம்எஸ் ஐயா அவனுடைய பாட்டை பாடுற பாடகர். அப்போ ஐயா ஒருத்தங்க பெரியவங்க, நல்ல மீசையெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு நல்ல வயசானவங்க. அவங்க என்ன பாட்டு கேட்டாங்க தெரியுங்களா? தேவதாஸ் படத்தை பாட்டு கேட்குறாங்க. நாங்கள் செஞ்சுக்கிட்டது கல்யாண கச்சேரி. கேட்டவுடனே இல்லை அந்த பாட்டில் இது கல்யாண கச்சேரிங்கய்யா, இதை பாடக்கூடாது அப்படின்னாரு. பாடக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது, பாட்டு நாங்கள் கேட்குறோம். அவர் எதிர்த்து யாருமே அந்த குடும்பத்தை சேர்ந்து யாருமே கேள்வியே கேட்கல. பாட்டை பாடணும், தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்ட்டினா இப்போவே உங்களுக்கு என்ன பணம் வேணுமோ வாங்கிட்டு கிளம்புங்க. அதிர்ச்சிட்டோம் அப்படியே. நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். நான் அண்ணா அவங்க இறந்துட்டாங்க, ரவிராஜன்னு. அப்போ அண்ணா அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. தெரியாதுன்னு சொல்லாதீங்கண்ணா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த பாட்டை கொடுக்குறேன்னு கேளுங்க, கொடுக்குறேன்னு சொல்லுங்க அப்படின்னு. என்ன பாட்டு தெரியுங்களாமா? தேவதாஸில் அந்த சோகமான பாட்டு அது. அதை பாடக்கூடாது அப்படின்னு சொன்னது அவங்க கேட்கல. அப்புறம் பாட்டை நானே எழுதி அப்போ தான் முதல் முறையாக அந்த பாட்டை அந்த மேடையில் நான் பாடுறேன். பாடினோடனே அவர் மேடைக்கும் வந்துட்டார். இசைக்குழு இயக்குனர் என்னையும் தட்டி கொடுத்து முத்தம் கொடுத்தாரு கன்னத்தில். இவர் ஐயா மேடைக்கு என்னை பாராட்டி அவங்க ஒரு சால்வை பூத்தி பாக்கெட்டில் ஒன்று வச்சாங்க. நான் கச்சேரியெலாம் முடித்த பிறகு தான் பார்த்தேன். நான் கடைசியில் அது அப்போவே அது 500 வச்சுருந்தாங்க. எடுத்து பார்த்தோன்னே அது ஒரு மிகப்பெரியது, அது ஒரு அனுபவமான ஒரு நிகழ்ச்சிங்கம்மா. அதே மாதிரி ஒரு பாட்டுக்கு தயாராகும் போது போகும்போது திடீர்னு ஒரு பாடல் கொடுக்கும் போதும் பாடின கண்டிப்பாக பாடுவோம். ஏன்னா நிகழ்ச்சிகள் அவங்க தரும்போது அவங்க டேப் ரெக்கார்டு போட்டு கேட்டுடலாம். ஆனால் எங்களுக்கு ஜீவிக்கிறதுக்கான அவங்க தர ஒரு தளம். நம்ம நேரடியாக லைவாக அவங்க கேட்கணும்னு விரும்பும்போது அவங்க இது கேட்டு அதை எனக்கு தெரியாது, அந்த பாட்டை நாங்கள் எடுக்கலை, அது சொல்லவே கூடாதுங்கம்மா. எந்த இசை கலைஞர்களாக இருக்கட்டும், எந்த இசை குழுவாக இருக்கட்டும், சும்மா ஒரு பிஜிஎம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பேக்ரவுண்ட் மியூசிக்கு எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பல்லவி ஒரு சரணம் பாடிட்டு அவங்களுக்கு பெரிய திருப்தி ஆகிடும். அதனால் எப்படியாவது நீங்கள் தப்பாக பாடினா கூட பரவாயில்ல, அவங்க அதை சொல்ல போகிறதில்ல. அவங்க கேட்டு நம்ம பாடிட்டோம்னா மிகப்பெரிய வாய்ப்பு, அவங்க மனசில் நம்ம நிறைஞ்சிடறோம். அதுதான் உண்மை. அது அந்த மாதிரிமா அந்த நிகழ்ச்சி நடத்தும்போது மேடையில் முன்னாடி உட்காந்துருக்கவங்கள நான் ஒரு கணக்கீடு பண்ணுவேன். கொஞ்சம் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா பழைய பாட்டுங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சின்ன பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா நான் என் ஸ்டைலையும் நான் மாற்றிக்குவேன். நான் நம்ம பழைய பாட்டு பாடியிருந்தால் அவன் மனசை தொட முடியாது. அப்போ அவன் இஷ்டத்துக்கு நான் போயிடுவேன். நான்
புதுப்பாட்டும் கொடுப்போம். புதுப்பாட்டு நம்மளால் பாட முடியுமா? ஆனால் புதுப்பாட்டு பாடுறதுக்குன்னு பாடகர்கள் இருக்கும்போது அது நம்ம வந்து ஆர்வ கோளாறாக இருப்பானான்னு சொல்லிடுவாங்க. அது சொல்லக்கூடாது. டிஎம்எஸ்ஸா ஏபி கிருஷ்ணமூர்த்தியா டிஎம்எஸ் பாட்டு பாடுவான், சுமாராக பாடுவான். அந்த தகுதி நமக்கு இருக்கும்போது அதை நம்ம தக்க வச்சுக்கணும். வேறு சீர்காழி ஐயா பாடலாம். சமயத்தில் வந்து டிஆர் மகாலிங்க ஐயாவுடைய பாட்டை கூட நான் பாடக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படி தான் ஒழிய புது பாட்டுகளை நம்ம புதுப்பாட்டு பாடுறதுன்னு பாடகர்கள் இருக்கும்போது அதை நான் தொட மாட்டேன். நான் அது ஒரு வரம்பு மீறக்கூடாது அப்படின்றது தான். இப்பயும் கச்சேரிகள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் சமீபத்தில் கூட பண்ண இடம் இருக்கு. அப்படின்னும் போது ஒரு நாட்களுக்கும் ஒரு ஆடியன்ஸ் வேற வேறையா இருக்காங்க. அப்படின்னாலும் இந்த மாதிரியான சில பாடல்கள் பாடுறதுக்கான அதை கேட்கறதுக்கான ரசிகர்கள் எல்லா காலகட்டத்திலையும் இருந்துட்டே இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்கம்மா. ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி பழைய பாட்டுகளுக்கு இருக்கிற அந்த மகிமை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு இசை உணர்வுங்கம்மா. அது உண்மையிலே சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்க கூட வந்து பிள்ளைங்க கூட வந்து இப்போவும் வந்து காலத்தால் அழிக்க முடியாத அந்த தத்துவ பாட்டுகளை கேட்டுட்ருக்காங்க. அது உண்மை. அதுக்கு ஒரு உதாரணமாக வந்து வர அக்டோபர் 1 நடிகர் திலகம் பிறந்ததுனால அன்னைக்கு வந்து ஐயா கலைஞர் ஐயாவுடைய அந்த எழுத்தாற்றலேருந்து பிறந்த படம் பராசக்தி. அவருடைய 89வது பிறந்த தினம். ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வந்து முழுக்க சிவாஜி பாடல்கள் மட்டுமே அது மாதிரி கொடுக்கறதா இருக்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து வந்து அந்த ஒரு ராஜா அண்ணாமலை மன்ற நிகழ்ச்சி வந்து அதை சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து எனக்கு கொடுத்துருக்கிற இந்த ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் இசையை பற்றி கேட்டிருக்கிறீங்க. ஐயா அண்ணாமலை செட்டியார் இருக்காங்களாம்மா, அவங்களுக்கு வந்து தமிழாய்ந்த இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே அவங்களுடைய பாதார விந்தங்களில் அந்த வணக்கத்தை சொல்லணும். அதுக்கு காரணம் வந்து தமிழ் இசைக்கான ஒரு மேடைகளில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின என்ன போன்ற கலைஞர்கள்லாம் 1000. அவங்களுக்கு அந்த காலத்திலேயே வந்து ஐயா வந்து ராஜா அண்ணாமலை மன்றம்னு ஒன்று கட்டி ஒன்லி தமிழ் இசை ஆர்வலர்களுக்கு மட்டுமே அந்த இதை கட்டியிருக்காங்க. அது மிகப்பெரிய வணக்கத்தை ஐயா அவருடைய காலடியில் வைக்கணும். அது நான் உண்மையிலே தமிழாய்ந்த அந்த ஐயாவுக்கு வந்து நம்ம தொலைக்காட்சியின் மூலம் வந்து நான் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறதுல நான் பெருமையாக நினைக்கிறாங்கம்மா. உண்மையிலே சொல்கிறேன். 1ஆம் தேதி அந்த மன்றத்தில் முழுக்க சிவாஜி பாடல்கள் சாயந்தரம் 6:05 துவங்குறோம். ஓகே. இப்போது சிவாஜி பாடல்கள் நீங்கள் பாட போகிறீங்க முழுக்க அப்படின்னும் போது டிஎம்எஸ் அவர்கள் பாடின பாடல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அவர் சிவாஜி அவங்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பாடியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் அவர் பாடியிருக்காங்கன்னும் போது அவருடைய பாடல்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் அப்படின்னா என்ன? எம்ஜிஆர் இது இல்லைங்களாம்மா? டிஎம்எஸ் அவர்கள் பாடின பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்? ஆயிரக்கணக்கான பாடல்கள் ஐயா கொடுத்துருக்குறாங்க. எதை சொல்றதுன்னு ஒரு மேடையில் அதிகமாக நீங்கள் பாடக்கூடிய பாடல்? இப்போ கல்யாண கச்சேரின்னா வந்து மணமக்களை வாழ்த்தி வந்து கடவுள் நினைத்தான் அந்த பாட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி எம்ஜிஆர் ரசிகர்களுக்கான ஒரு பாட்டு கொடுப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கம்மா, மறக்க முடியாத அவர் புரட்சி தலைவனுடைய இது வந்து 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், கடமை அது கடமை, கடமை அது கடமை, அந்த 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது கச்சேரிகள்னும் போது இன்றைக்கி இந்த நிறைய விதங்களில் பாடுவாங்க, அவங்கவுங்களுக்கான இடத்த கொடுக்குறோம் அப்படின்றீங்க. இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் பாடிட்டுருக்காங்க அப்படின்னாலும் எல்லோருக்கும் அவங்களுடைய குரல் வளம்
அதை சரியாக இன்னும் வளர்த்துக்கிறதுக்கான பணிகள் என்ன அப்படின்னு தெரியாமலும் இருக்குது. இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் நம்ம என்னவோ சாப்பிட்றோம், எப்படியோ இருக்கும், இப்படிலாம் போகிறோம். ஒரு வளமான ஒரு குரல் வளம் அப்படின்னு வேணும்னு நினைக்கிறவங்க குரல் எப்படி பாதுகாக்கணும்? முக்கியமாகம்மா, அதை நான் ஒரு அட்வைஸாக கலைஞர்களுக்கு நான் சொல்லலை. ஒரு ஏக்கமான ஒரு நினைவுகளை தெய்வ செயலாகவே என்னை கேட்குற கேள்விகள் அமைதாக தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நான் இசைக்குழுவில் பாடிட்டு இருக்கும்போது எனக்கும் என்னோட பாடிக்கிட்டு இருந்த 2 பிள்ளைங்களுக்கும் 15 வயசு டிஃப்ரெண்ட்டு. முகிலன், ரவின்னு. அவங்க 2 பேரும் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பேரும் நின்று நான் என்னை நடுவில் நிற்க வச்சு பாடுவாங்க. ஆனால் 61 வயசில் நான் மேடையில் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து எந்த கெட்ட பழக்க வழக்கமும் எனக்கு இல்லைங்கம்மா. அதை நான் பெருமைக்காக சொல்லலை. கலைஞர்கள் வந்து இந்த குரல் மட்டுமே மூலதனமாக நினைக்கணும். அதில் வந்து தேவையில்லாத அந்த போதை சம்பந்தப்பட்ட அது வந்து பண்ணும்போது ஒரு மெல்லிய இழை. அது இந்த குரல் வளம்ன்றது, குரல் வளையில் அந்த இறைவன் கொடுத்தது மெல்லிய இழை. அதில் வந்து தேவையில்லாததில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வீணாப்படும். அது அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணாமல் காலையில் எழுந்திரிச்சவொடனே பாடுனுங்கம்மா. எனக்கெல்லாம் வந்து தனியாக பாடக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கூட ரொம்ப 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 கம்மி. ஆனால் பயிற்சி பள்ளி படிப்பின் போது வந்து எங்கள் ஊரில் பெரிய ஏரி இருந்துங்கம்மா, பெரிய ஏரி. நான் தனியாக அந்த ஏரிக்கு போடுவேன். நான் நல்ல கழுத்து அளவில் உட்காந்துட்டு நல்ல சாதக பயிற்சி பண்ணுவேன். அப்போ சாஸ்திரிய சங்கீத பயிற்சி கிடையாது. இப்போ முறையான ஆரோகணம் அவரோகணம் அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியாது இல்லைங்களா. பாட்டை நான் பாட்டு வாயை திறந்து நான் பாட்டு பாடுவேன். நான் யார் குளிக்கிறாங்க போகிறாங்க வராங்க அதை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லைங்கம்மா. அப்போ நான் பாடும்போது எனக்கு அது வந்து அந்த இளம் வயசில் எனக்கு வந்து ஒரு அடித்தளமாக அமைஞ்சதுன்னு சொல்லணும். அப்போ இந்த பாடல்கள் வந்து முறையான பயிற்சி இருக்கணும், தவறான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்கணுன்றது ஒரு வயசில் மூத்தவனாக ஒரு நல்ல கலைஞனாக அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். தான் கண்டிப்பாங்கய்யா. ஒரு பாடகராக 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து பாடிட்டு இருக்கிறன்ற முறையில் தமிழிசை மீது இருக்கிற ஆர்வம், தமிழிசையை நீங்கள் கற்றுக்கிட்ட விதம், முறையாக சாஸ்திரிய சங்கீதத்தை ஒரு இசைப்பள்ளியில் இசைக்கல்லூரியில் நீங்கள் பயின்ற விதம், இன்றைக்கும் வந்து டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய பாடல்களில் மேடை கச்சேரிகளில் இன்னும் பாடிட்டுருக்கீங்க அப்படின்ற முறையில் இந்த 61 வயதிலையும் எந்த அளவுக்கு வளமான ஒரு குரல் வளையோட நிறைய பாடல்களை பாடிட்டுருக்கிறதுக்கு உங்களுக்கு மற்ற சங்கீதத்தை நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கிட்டது எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பர்மாவினுடைய, இன்றைக்கு மியான்மர் என்று அழைக்கப்படுகிற அன்றைய பர்மாவினுடைய முதல் பிரதமர் ஊனு பற்றி படிக்கிற போது பல செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஊனு என்பதில் கூட நூ என்பதுதான் அவருடைய பெயர். ஊ என்பது ஆங்கிலத்திலே யூ என்று போடுகிறார்கள், ஒலிப்பின் போது அது ஊ என்று சொல்லுகிறார்கள். அதற்கு திரு என்று பொருள், மிஸ்டர் நூ, அவ்வளவுதான். எனவே அவருடைய பெயர் ஓரெழுத்து ஒரு சொல், நூ என்பது அவருடைய பெயர். அவர் மாணவராக இருக்கிற காலத்திலேயே அந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடியவர். பர்மாவினுடைய விடுதலை போராடி என்றும் அவரை நாம் குறிப்பிடலாம். அந்த விடுதலை போராட்டம் வெற்றி பெற்று முதல் பிரதமராகவும் அவர் ஆனார். மாணவராக இருக்கிற போது அவர் தொடங்கிய அந்த இயக்கம் மிகப்பெரிய அளவிலே மக்களை சென்றடைந்தது. மாணவர்களினுடைய போராட்டங்கள், மாணவர்களினுடைய இயக்கங்கள் உலக அளவிலே எப்படியெல்லாம் விரிந்து இருந்திருக்கின்றன என்பதை அறிய வேண்டுமானால் அவற்றுள் ஒன்றாக இந்த இயக்கத்தையும் நாம் அறிய வேண்டியிருக்கிறது. பங்களாதேசத்தில், இந்தியாவில், எல்லா இடங்களிலும், சீனாவில் மாணவர்கள் போராட்டம் அரசியலில் பல திருப்பங்களை கொண்டு வந்திருக்கிறது. அப்படித்தான் ஊனு அவர்கள் அன்றைக்கு மாணவராக இருக்கிற போது குறிப்பாக 3 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த இயக்கத்தை தொடங்குகிறார்கள். ஊனு தான் தலைவர். அதற்கு யார் துணைத் தலைவர் என்றால் ரஷீத் என்கிறவர் துணைத் தலைவர்.
செயலாளர் ஆங் சாங் என்கிறவர் செயலாளர். இந்த ஆங் சாங் என்கிற பெயர் வருகிற போது அவர் யார் என்று நமக்கு இயல்பாக தேடி பார்க்க தோன்றுகிறது. காரணம், அந்த ஆங் சாங் என்கிற மாதிரி ஒரு பெயர் இன்றைக்கு நம்முடைய வழக்கில் சொல்லப்படுகிற பெயராக இருக்கிறது. ஆம், இன்றைக்கு மியான்மரில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருக்கிற ஆங் சாங் சூகியினுடைய அப்பா தான் ஆங் சாங். எனவே ஆங் சாங், ஊனு, ரஷீத் மூவரும் சேர்ந்துதான் அன்றைக்கு அது பிரிட்டிஷாலே ஆளப்பட்ட நாடாக இருந்தது. பிரித்தானியர்களை எதிர்த்து அவர்கள் அந்த விடுதலை போராட்டத்தை தொடங்கினார்கள். 30களிலே தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் மெல்ல வளர்ந்து, அவர் 1907 பிறந்தவர், 1995 வரைக்கும் வாழ்ந்தவர். 30களிலே அந்த இயக்கம் வலுப்பெற்று நாடு முழுவதும் பரவியது. மக்களிடம் அந்த இயக்கத்திற்கு பெரிய செல்வாக்கு வந்தது. இது எங்கள் தேசம், நீ வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு என்கிற அந்த முழக்கம்தான். இன்னமும் சொன்னால் இந்தியாவில் கூட வெள்ளையனே வெளியேறு என்கிற முழக்கம் 1942 தான். ஆனால் இந்தியாவிலும் சரி, பர்மாவிலும் சரி, வெள்ளையர்களை எதிர்த்து எங்களுக்கு முழு விடுதலை வேண்டும் என்று மக்கள் கேட்ட காலம் 1930களுக்கு பிறகுதான் தொடங்குகிறது. எனவே அப்படி தொடங்குகிற போது பிரிட்டிஷாரை எதிர்த்து அவர்கள் போராட்டத்தை நடத்த கல்லூரியிலிருந்து ஆங் சாங், ஊனு 2 பேரும் விலக்கப்பட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு அது அவர்களுக்கு மிக நல்லதாக போயிற்று. கல்லூரியை விட்டு வெளியிலே வந்து முழு நேரமாக இந்த விடுதலை போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஊனுவுக்கு மார்க்சிய கொள்கைகளிலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. சோஷலிஸ்ட் பார்ட்டி என்கிற பிற்காலத்தில் அந்த பெயர் அமைக்கப்பட்டது. அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர்களில் ஒருவராக ஊனு இருந்தார். அதற்கு பிறகு அவர் வெள்ளைக்கார அரசினுடைய கோபத்திற்கு மிக கடுமையாக உள்ளாக நேர்ந்தது. எனவே அவரை வெறும் கல்லூரியை விட்டு விலக்கியதை தாண்டி அவரை உடனடியாக சிறையிலும் அடைத்தார்கள். 1940 43 வரைக்கும் அவர் சிறைக்குள்ளே இருந்தார். சிறைக்குள்ளே இருக்கிற போது தான் வெளியிலே ஒரு மிகப்பெரிய போர் நடைபெற்றது. 2ஆம் உலகப் போரினுடைய உச்சகட்டமாக 1942 வெள்ளையர்களின் கைவசம் இருந்த பர்மாவை ஜப்பானியர்கள் கைப்பற்றினார்கள். அது குறித்து ஊனுவே ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அண்டர் ஜப்பானீஸ் ரூல் என்று, பர்மா அண்டர் ஜப்பானீஸ் ரூல் என்று ஒரு பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். உள்ளே இருந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஊனு போன்றவர்களெல்லாம் அப்போது ஜப்பானியர்களை வரவேற்றார்கள். அதுதான் உண்மை. ஜப்பானியர்கள் உள்ளே வருகிற போது அந்த பர்மிய மக்கள் தங்களுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது என்று கருதினார்கள். ஆனால் காலப்போக்கில் வெள்ளையர்களை விட இவர்கள் கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கிறார்கள் என்று தோன்றியது. எனவே எப்போதும் ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட்டாக வேண்டும். யாருக்கு அடிமையாக இருப்பது என்பது பிரச்சனை இல்லை, அடிமையாக இருக்கக்கூடாது என்பதுதான் பிரச்சனை. வெள்ளைக்காரர்களுக்கு அடிமைப்படுவதா அல்லது ஜப்பானியர்களுக்கு அடிமைப்படுவதா என்றால் நாம் சுதந்திரத்தை பற்றி எண்ணவில்லை என்று பொருள். எனவே எனக்கு யாரும் எஜமானன் இல்லை, நான் சுதந்திரமானவன் என்கிற உணர்வு நமக்குள் வர வேண்டும். அதனால் நாம் முந்தப்பட வேண்டும் என்றால் முழுமையான விடுதலையை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு அதனை ஒரு தந்திர உத்தியாகத்தான் ஊனு போன்றவர்கள் பின்பற்றினார்கள். எனவே ஜப்பானுக்கு ஆதரவாக அவர் குரல் கொடுத்தார். அன்றைக்கு ஜப்பான் பர்மாவை கைப்பற்றிய உடனே உள்ளே இருக்கிற கைதிகளை எல்லாம் விடுவித்தது. அதில் ஊனு தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் என்பதனாலே அன்றைக்கு ஜப்பான் நிறுவிய ஒரு பொம்மை அரசாங்கம், பர்மாவிலே ஒரு அரசாங்கத்தை ஜப்பான் நிறுவியது. அதற்கான எல்லா விதமான அதிகாரங்களும் ஜப்பானில் இருக்கும். இவர்கள் எடுபிடி அரசுகளாக இருப்பார்கள். எனவே அந்த எடுபிடி அரசின் தகவல் துறை அமைச்சராக ஊனு அன்றைக்கு அமர்த்தப்பட்டார். ஆனால் அடிப்படையில் இவர் ஒரு விடுதலை போராளி என்கிற காரணத்தால் பெயருக்கு அந்த அமைச்சர் பதவியிலே அமர்ந்திருந்தாரே தவிர முழுக்க முழுக்க தன் தேசத்தின் விடுதலைக்காக அவர் பாடுபட்டார். அதற்கான இரகசிய முயற்சிகளில் இறங்கினார். அது ஜப்பானுக்கு புரிந்து போயிற்று. எனவே தங்களால் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒருவரே தங்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தபோது அவரை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். 1945ஆம் ஆண்டு அப்படி ஒரு பெரிய முயற்சி நடந்தது. ஆனால் அந்த முயற்சியிலே இருந்து அவர் ஒரு விதமாக தப்பிவிட்டார். கடைசி நிமிடத்திலே அவர் கொல்லப்பட்டு விடுவார் என்று எல்லோரும் கருதினார்கள். ஆனால் அவர் தப்பித்து விட்டார். ஆனாலும் என்ன நடந்தது என்றால் ஆங் சாங் கடைசியாக கொல்லப்பட்டு விட்டார், ஊனு தப்பித்தார்.
தப்பித்ததற்கு பிறகு மீண்டும் போராட்டங்கள் நடைபெற்றன. 2ஆம் உலகப் போர் ஒரு முடிவுக்கு வந்தது. ஜப்பானியர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். பின்னர் பிரிட்டிஷ் அரசுக்கும் இந்த பர்மிய மக்களுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று. அந்த ஒப்பந்தம் 1947 அக்டோபரிலே கையெழுத்தாயிற்று. இந்தியாவுக்கு விடுதலை வந்ததற்கு பிறகுதான் அந்த பர்மா நாட்டுக்கு விடுதலை வந்தது. 1948 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி பர்மா சுதந்திர நாடு என்று அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த பர்மாவிற்கான முதல் அதிபராக ஊனு தான் இருந்தார். பிறகு 62 இன்னொரு இராணுவ புரட்சி வந்தது. அதில் அவருடைய ஆட்சி போயிற்று. இருந்தாலும் 97 வரைக்கும் 62லிருந்து 66 வரைக்கும் சிறையில் இருந்தார். அதற்கு பின்னரும் வெளியில் வந்து 97 வரைக்கும் அந்த பர்மாவினுடைய அரசியலில் குறிப்பிடத்தக்க ஒருவராக ஊனு இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு எதிரியினுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு இன்னொரு எதிரியை விரட்டுவதும் பிறகு இந்த எதிரியை எதிர்த்தும் போராடுவது என்பதுமாக அவருடைய அரசியல் தந்திர உத்தி இருந்தது. ஊனுவினுடைய வரலாறு அரசியல் உலகில் படித்து அறியப்பட வேண்டிய ஒன்றாக இன்றைக்கும் இருக்கிறது. இணையதளத்தை பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் பொருளீட்டவும் பயன்படுத்தலாம். இணையதளத்தை பயன்படுத்தி குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம். வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வாரமும் தொழில் நடத்துகிறவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் அண்ட் பிஸ்னஸ் ஆலோசனைகளை சொல்லிட்டு வந்தோம். அதில் எப்படி அபிவிருத்தி பண்ணலாம், என்ன மாதிரியான ஃபினான்ஸ் வாங்கலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கணுங்கிறத ஒரு வாரமும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். இதில் ஒரு 3 வாரமாக தொடர்ச்சியாக ஒரு பிஸ்னஸ் பிளான், தொழில் தொடங்கக்கூடிய தொழில் அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தொழில் அறிக்கைன்னு சொன்னால் இது அறிக்கைனா அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி மட்டும் இல்லை, இது ஒரு பயோடேட்டா மாதிரி இன்ட்ரொடக்ஷன் எல்லா விதமான செக்டாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். இதில் ஒரு 10-15 பாயிண்ட் இது வரைக்கும் 15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கோம். முதல்ல பிஸ்னஸ் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், 2வது அதோட சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், 3வது மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போது அதோட தொடர்ச்சியாக அதில் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை லாஸ்ட் வீக்கில் ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ்னால் என்ன, அது எதுக்கு தேவை, எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ இந்த 3 விஷயத்தையும் கவர் பண்ணும்போது இதில் ஒரு மொத்தம் 4 பாயிண்ட்டை கவர் பண்ணோம். இது வரைக்கும் 3 பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கோம். இப்போது ஒன் மோர் பாயிண்ட் மிஸ் பண்ணது என்னென்னா, காம்படிட்டர் அனாலிசிஸ் ஒன்று பண்ணணும். காம்படிட்டர் அனாலிசிஸ்னால் நம்மளை மாதிரி வேறு யார் இருக்காங்க, நம்மளை மாதிரி நம்ம ஊரில் இருக்கலாம், நம்ம ஸ்டேட்டில் இருக்கலாம், நம்ம டோட்டல் இந்தியாவில் இருக்கலாம். நமக்கு காம்படிட்டராக யார் இருக்காங்க, நமக்கும் அவங்களுக்கும் எப்படி இருக்குது வித்தியாசம், அவங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நமக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்குது, நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, நமக்கு என்ன வீக்னஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எழுதுறது காம்படிட்டர் அனாலிசிஸ். காம்படிட்டர் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணினீங்கனாலே உங்களோட மேஜர் மிஸ்டேக்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எங்கே இது மிஸ்டேக்ஸுங்கிறது நான் சொல்ல வர்றது எதுக்குன்னா, யாருக்கெல்லாம் இந்த ஒரு தொழிலை நடத்திட்டு அந்த தொழிலில் லாபம் வரல, அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான். சில பேர் தொழில் நல்லா நடந்துகிட்டு இருக்குது சார், ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு, ஆனால் கண்டினியூஸாக ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கும்பாங்க. அதுக்கு பேர் ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் கிடையாது, எங்கேயோ லாஸ் பண்ணிக்கிட்டே வராங்கன்னு அர்த்தம். அந்த லாஸ் பண்ணிக்கிட்டே வரதை வெறும் டேர்ன் ஓவர் பண்ணுறதுனால தொழில் நல்லா நடக்குதுங்கிறது அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. டேர்ன் ஓவரோட ப்ராஃபிட்டு நல்லா பண்ணால் தான் தொழில் நல்லா நடக்குதுங்கிறது அவசியம். வெறும் டேர்ன் ஓவருங்கிறது எப்படி வேணாலும் நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த காம்படிட்டர் அனாலிசிஸில் நமக்கு அடுத்தவங்களுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்கிறத நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கவர் பண்ணணும். இதையும் இந்த பாயிண்ட் லிஸ்ட்டில் சேர்த்துக்க வேண்டிய ஐட்டம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்வாட் அனாலிசிஸில் நம்ம பேசியிருந்தோம். ஸ்வாட்டுங்கிறது ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் அப்படின்னு சொன்னோம். ஸ்ட்ரென்த்துனா நம்ம கம்பெனிக்கு என்ன அதிகப்படியான சக்தி நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது. வீக்னஸ்ங்கிறதுனா நம்மள்ட்ட என்ன பாதிப்பு தரக்கூடிய விஷயம் நம்மள்ட்ட என்ன இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டினா நம்ம கம்பெனிக்கு என்ன மாதிரியான புதிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. த்ரெட்டுனா நம்ம கம்பெனிக்கு என்ன மாதிரியான விதத்தில் ஆபத்துகள் வரலாம் அப்படிங்கிறது. ஆபத்துகள்னால் பின்னாடி வரக்கூடிய ஆபத்துகள். ஆபத்துனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர் கிராக்கர்ஸ், அதாவது வெடி மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குன்னா, ஆபத்துனா ஃபயர்னால் ஈஸியாக ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடும்.
இதுதான் ஆபத்துன்னு சொல்லக்கூடிய விஷயம். அதாவது எல்லாத்தையும் ஆபத்தில் எடுத்துக்க முடியும். இது வந்து இம்மீடியட்டாக வரக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம பிஸ்னஸ் பாயிண்ட்டில் நம்ம எழுதணும். அந்த பிஸ்னஸ் பாயிண்ட்டில் நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதே ஸ்வாட் அனாலிசிஸில் ஃபைனான்ஷியலாக, அதாவது நிதி சம்மந்தப்பட்ட ஸ்வாட் அனாலிசிஸ் ஒன்று பண்ணணும். அப்போ அப்படி பார்த்திங்கன்னா நிதி சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரென்த்து அப்படின்னா, ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரென்த் அப்படின்னா, நம்ம கம்பெனியில் பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே நமக்கு ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது, நமக்கு நல்ல டேர்ன் ஓவர் வருது, இல்லை அது ஓகே, ஆனால் எவ்வளோ கேஷ் ஃப்ளோ நமக்கு நல்லா இருக்குது, நமக்கு நல்ல மார்ஜின் இருக்குது, நமக்கு குயிக்காக டர்ன் அரவுண்ட் இருக்குது, அதாவது நம்ம கொடுத்த பணத்துக்கும் நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயத்துக்கும் உடனடியாக நடக்குது, இல்லை நம்மளோட சர்வீஸ்க்கு உடனடியாக பணம் வருது. இதெல்லாம் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்து. அடுத்தது வந்து வீக்னஸ் பார்த்திங்கன்னா, இல்லை நமக்கு வந்து கிரெடிட்டார்ஸ் வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் 1 வருஷம் கழித்து தான் கொடுக்குறாங்க, ஆனால் நம்ம வந்து உடனடியாக கொடுக்குற மாதிரி இருக்குது, நமக்கு மார்ஜினே 0.5% தான் இருக்குது, இன்னும் அதிகப்படியாக ரிஸ்க் ஆச்சுன்னா மைனஸ்க்கு நம்ம போயிடுவோம். இதெல்லாம் வந்து நம்மளோட வீக்னஸ். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போது நம்ம இந்த மாதிரி நம்மள்ட்ட இவ்வளோ பணம் இருந்ததுன்னா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்குள்ளே இருக்குது, இதுக்கு உண்டான காரணம் இந்த மாதிரி இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நம்ம எழுதணும். அதே மாதிரி த்ரெட்டில் பார்த்திங்கன்னா, ஃபைனான்ஷியலாக என்ன த்ரெட் இருக்குது, நமக்கு ஓவர் பர்டன் நமக்கு நிறையா இருக்குது, இன்னும் ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது, நம்மளோட வந்து பணம் வந்து இன்ஃப்ளோக்கும் ஒரு மாதமும் அவுட்ஃப்ளோக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் வீக்னஸ் இருக்குது நமக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட டோட்டல் இந்த ஒரு ஸ்வாட் அனாலிசிஸில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஸ்வாட் அனாலிசிஸ் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து ஒரு பிளட் ரிப்போர்ட்டை எடுத்து, பிளட் சாம்பிளை எடுத்து ஒரு 20 ரிப்போர்ட் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலான விஷயம். எப்படி வந்து ஒரு பர்சன் வந்து ஹாஸ்பிட்டலில் போனால் அந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளட்டை வச்சே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து அவங்களை அனலைஸ் பண்ணிவிடுவாங்க. 90% பாடியில் இருக்கிற ஃபால்ட்டை வந்து பிளட்டை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி தான் இந்த ஸ்வாட் அனாலிசிஸில் ஒரு 90% கம்பெனியோட இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு ஸ்வாட் அனாலிசிஸோட பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல பர்சனை கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா இதனால் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து பிஸ்னஸ் பிளானில் நம்ம எழுதணும். இந்த பர்டிகுலர் டாப்பிக்குள்ளே வந்து படிக்கும்போது, அதாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் இதை அப்ரோச் பண்ணி இந்த பிஸ்னஸ் பிளானை கொடுக்குறீங்க, ஆர்டராக வந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களோட என்ன சால்வ் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க, என்ன சொல்யூஷன் கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க, யாருக்கு போய் ரீச் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் வந்து எவ்வளோ சேல்ஸ் சொல்கிறீங்க, எவ்வளோ பேர் மெயிலிங் வாங்குறாங்கங்கிறீங்க, எவ்வளோ பேர் யூசர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்கள் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, என்ன மாதிரி ரீச் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு கேஷ் எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த ஸ்வாட் அனாலிசிஸை சொல்லும்போது க்ளீனாக வந்து நீங்கள் யார் ஃபைனான்ஷியரோ இல்லை பேங்கரோ இல்லை ஒரு முதலீடு சம்மந்தப்பட்டவங்களையோ இல்லை ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் சரி, அப்போ வந்து ஃபைனான்ஷியல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் போகிறீங்க, ஒரு ஜாயின் வெஞ்சர் போகிறீங்க, ஜாயின் வெஞ்சருக்கெல்லாம் போகும்போது கண்டிப்பாக ஃபைனான்ஷியல்ஸையும் சில பேர் பார்ப்பாங்க, நீங்கள் உங்களுக்கு அது கொடுக்கக்கூடிய சக்தி இருக்காங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வரும்போது இந்த ஆர்டரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100% உங்களோட பிஸ்னஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் வரும், உங்களுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும், உங்களோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும், என்னென்ன முதலீடு வேணுமோ நீங்கள் உங்களால் ஈஸியாக வாங்க முடியும். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் வரைக்கும் பார்த்தீங்கனாலே ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அந்த பாடி ஸ்கேன் சொல்லுவாங்கள்ல, பாடி ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், உங்களுக்கும் தெரிஞ்சிடும், அடுத்தவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களை வந்து அடுத்தவங்க அணுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே அணுகிறதுங்கிறது வந்து ஃபைனான்ஸுக்காக இருந்தாலும் சரி, ஒரு முதலீடுக்காக இருந்தாலும் சரி. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் பிளானில் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைனான்ஷியல்ஸையும் இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளோட வீக்னஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்தது பெஸ்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். பெஸ்ட் அனாலிசிஸுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகப்படியான லெவல், பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய விஷயம், டெக்னாலஜி, பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் அனாலிசிஸ். இது அதில் வந்து எப்படி பண்ணுவோன்னா, ஒன்று வந்து கரண்ட்டாக இருக்கிற பொலிட்டிக்கல் கண்டிஷன் படி என்ன மாதிரி பாசிட்டிவ் இருக்குது, அதே மாதிரி ஃப்யூச்சரில் பொலிட்டிக்கல் இது படி என்ன பாசிட்டிவ் இருக்குது, அதேமாதிரி கரண்ட்டில் என்ன வீக்னஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன வீக்னஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ 4 டைமென்ஷன்ஸில் பிரித்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இந்த பெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி முடியும் போது நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது க்ளீனாக உங்கள் பிஸ்னஸ்க்கு தெரியும். புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியராக புரியும். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வைக்கும்போது இன்னும் 100% உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நம்மளே வந்து நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்ட்டு நம்மளே போய் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளே ரிப்போர்ட்டை படித்து, ஜென்ரலாக போய் ரிப்போர்ட் வேணும்னு சொன்னிங்கன்னா ஒரு டாக்டர் பேர் சொன்னிங்கன்னா கூட கொடுக்கலாம். ஆனால்
அது கரெக்டாக இருக்காது. ஒரு இப்போ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் அணுகும்போது அவங்க வழியாக நீங்கள் போகும்போது அவங்க இதை கண்டுபிடிச்சி கொடுக்கும்போது அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். நிறைய டெவலப்மெண்ட் வாய்ப்புகள் அதில் இருக்குது. இந்த ஸ்வாட் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பெஸ்ட் அனலைஸ் பண்ணதுக்கு முடியும் போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஸ்வாட்டு பெஸ்ட் அனலைசிஸ் வரைக்குமே மேக்ஸிமம் ஒரு பிஸ்னஸ் பிளானை நம்ம கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். இதோட தொடர்ச்சியாக வந்து இன்னும் சில அரௌண்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்டக்க 1 by 1 நம்ம கொண்டு வரலாம். அதை நீங்கள் கவர் பண்ணி பார்க்கும்போது 100% உங்களோட கம்பெனியோட முழு நிலவரங்களும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மேலே வளர்கிறதுக்கு உண்டான எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை பற்றி இன்னும் மேலே வர வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களுக்கு அவை பயனுள்ளதாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பல முக்கியமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கும் நமக்காக சில தகவல்களோடு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். இந்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சியில் தொழில் சூழலை பற்றி பேசுவோம். தொழில் சூழல் அப்படிங்கிறப்போ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சமூக சூழலினுடைய ஒரு பங்காக தான் நான் அதை பார்க்குறேன். எங்கே தொழில் வளரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமுதாயத்தை தான் முதல்ல ஆராயணுமே ஒழிய தொழிலை தனியாக ஆராய முடியாது. தொழில் வல்லுநர்கள்னால் உடனே அவங்கள வந்து தொழில்நுட்பம் சார்ந்தவர்களாக மட்டுமே பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் தொழில் வளர்ந்துருக்குன்னா அந்த இதே சமூகத்தை ஆராய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இன்றைக்கு பல பேர் சொல்கிறாங்க இந்தியாவையும் சீனாவையும் இது போல் ஒப்பிட்டு சொல்கிறாங்க, அங்கே இப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எதை பார்க்க தவறுறாங்கன்னா இந்தியா சீனா அப்படிங்கிறத வந்து ஒன்றா பார்க்காம சமூக அளவில் ஒரு ஒப்பீடு தேவைப்படுகிறது. இப்போது உற்பத்தி துறைன்னு பார்த்திங்கன்னா சீனா ரொம்ப வளர்ந்துருக்கு, இந்தியா கொஞ்சம் பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மென்பொருளில் போயிட்டோம், அவங்க வன்பொருளில் போயிட்டாங்க. நம்ம சாஃப்ட்வேர், அவங்க ஹார்ட்வேர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அடிப்படையாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சென்ற வாரத்தில் பேசுகிறப்ப கலாச்சாரத்தில் சொன்ன மாதிரி சொல்லணும். உங்களுக்கு என்னென்னா இப்போ சீனா மாதிரி ஒரு நாட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி இங்கேயும் நிறையா இருக்குது மக்கள் தொகை, அவங்ககிட்டையும் மக்கள் தொகை நிறையா இருக்குது. ஆனால் சமூக அளவில் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சீனாவில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இரும்பு கரம் கொண்ட ஒரு அரசு, அதனுடைய சித்தாந்தம், அவர்களுடைய மக்கள் மேல் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு. இப்போ நம்ம ஊரில் ஜனநாயகத்தினுடைய நல்ல விளைவுகள் நிறையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு இது இருக்குது. தனி மனித சுதந்திரம் இருக்குது. தனி மனித சுதந்திரத்தில் வந்து வேலை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், பாதி வேலை செய்யலாம், எப்படி வேணால் இருக்குது. ஆனால் அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் வேலை செஞ்சாகணும், வேலை செஞ்சால் மட்டும்தான் பிழைக்க முடியும், நிறையா வேலை செய்யணும், நிறையா உழைக்கணும், உலகத்தரத்துக்கு செய்ய முடியுங்கிறத விட உலகத்திலே கம்மியான விலைக்கு செய்யணும், எது வந்து உலக சந்தையில் வந்தாலும் அதை அப்படியே நகலெடுத்து கொண்டு போக முடியும். இதை போன்ற ஒரு சூழலை தான் அவங்க உருவாக்கினாங்க. அப்போது சின்ன குழந்தை அதை ஓரளவுக்கு ஒரு 15-16 வயசு தாண்டதுக்கு அப்புறமே வேலை செய்கிற எண்ணங்கிறது தான் அங்கே முக்கியமாக படுது. இப்போ இந்தியாவில் வந்து நம்ம ஐடிஐன்னு சொல்லக்கூடிய தொழிற்கூடங்கள் ஒரு 5000க்கு குறைவாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு 1.5 லட்சம் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, படிப்பில் முக்கியத்துவம் எதுக்கு தராங்கன்னா தொழிலுக்கு தராங்க. கையால் செய்யக்கூடிய தொழிலுக்கு மரியாதை அதிகம். இங்கே நம்ம ஊரில் கையில் வந்து யாராவது ஒருத்தன் வேலை செய்கிறான்னா அவனை நம்ம சரியாக பார்க்க மாட்டோம். இப்போ வந்து ஒரு கிளர்க்கு அப்படின்னா அவர் வந்து பேனா பிடிச்சார்னா அவருக்கு ஒரு மரியாதை, அவருக்கு உடனே பொண்ணு கிடைக்கும். ஆனால் ஒரு ப்ளம்பர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்பேனர் பிடிச்சி நின்னான்னா 3 மடங்கு சம்பாதிச்சாலும் பொண்ணு கொடுக்க மாட்டோம். அது இன்றைக்கி அதுதான் உண்மையான விஷயம். அப்போ என்ன சொல்லலான்னா இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூக என்ன மதிப்பீடுகள் இருக்குது. இப்போ இந்தியாவில் நம்ம திரும்ப சொல்கிறோம், திறன் வளர்ப்புக்கு நிறைய செலவு பண்ணுறோம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து அரசாங்கம் நிறையா பணம் கொடுக்குது, எக்கச்சக்க திட்டங்கள் இருக்குது. ஆனாலும் இன்றளவுக்கு அது தோல்வியாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய சமூக விழுமியங்கள் முக்கியமான காரணம். இங்கே கையால் வேலை செய்கிறது, ஒரு பொருளை எடுத்து வேலை செய்கிறது, எங்கேயோ நம்ம ஒரு அவமானம் இல்லாட்டி நம்மளோட நிலையை விட சற்று தாழ்ந்தது, உட்கார்ந்துட்டு நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறையா இங்கே வந்துட்டுருக்கு. சீனர்களை பொறுத்த வரைக்கும் சீனா மட்டும் சொல்லக்கூடாது, பல நாடுகளில் சொல்லலாம், கிழக்காசிய நாடுகளில் சொல்லலாம், கையில் வேலை செய்கிறத பெருமையாக நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பொருட்களை இயக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. இங்கே வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி மொபைலில் அவன் வந்து வேலை செஞ்சால் அவனுக்கு ஒரு மரியாதை, அவனே இறங்கி நின்று மரத்தில் வேலை செஞ்சால் ஒரு மரியாதை,
அவனே வந்து திருப்பி தோட்டத்தில் வேலை செஞ்சால் வேறு ஒரு மரியாதை. எல்லாமே கைகளால் செய்யக்கூடிய வேலைகள் தான். ஆனால் கைகளால் எதை இயக்குறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் எதை பார்க்கணுன்னா எந்த மாதிரியான இதில் சமூக விழுமியங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ சீனாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அதாவது வயதானவர்கள் கூட 70 வயசு 80 வயசு ஆனவங்க கூட வீட்டில் உட்காந்து கண்ணு கொஞ்சம் அரைகுறையாக தெரிஞ்சாலும் காது கேட்காட்டி கூட கைகளால் செய்யக்கூடிய பொம்மைகள் செய்யுது, சின்ன சின்ன இதெல்லாம், அதாவது உதிரி பாகங்கள் செய்யுது. வீட்டுக்கே வருது ரா மெட்டீரியல். சாயங்காலம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கொண்டு போயிட்டுருக்காங்க. சும்மா இருக்கக்கூடாது, யாருமே சும்மா இருக்கக்கூடாது, வேலை செய்யணும், வேலை ஒன்று தான் முக்கியம் அப்படிங்கிறது. இங்கே நம்மளுக்கு என்னென்னா கொஞ்ச நேரம் வேலை பதிலே படுத்துக்கோ அப்படிமா. ஐயோ ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டே படுத்துக்கோ, உனக்கு எத்தனை நாள் லீவ் இருக்குது, 3 நாள் லீவ், 1 நாள் லீவ் போட்டால் 4 நாள் லீவ் கிடைக்கும். இங்கே எதுக்கெல்லாம் லீவ் எடுக்கும். யாராவது ஒருத்தர் இறந்து போய்ட்டால் கூட முதல்ல செய்தி என்ன பண்ணால் சின்ன பசங்க சந்தோஷம், நாளைக்கு ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் கலாச்சாரம் எங்கன்னா எவ்வளோ வேலையை விட்டு தள்ளி இருக்கலாம், கம்மியாக வேலை செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய. இது மாறுகிற வரை நம்மளுக்கு தொழில் திறன் எவ்வளவு இருந்தாலும் நம்மளுடைய இது உற்பத்தி திறன் வந்து அவங்களோட போட்டி போடுறது ரொம்ப கஷ்டம். நம்ம சொல்லுவாங்க, இல்லை நம்ம ஊரில் இதெல்லாம் தொழிலாளர் சட்டம் நல்லா இருக்கு, அதனால் வந்து அங்கெல்லாம் அப்படி கிடையாது, அவங்க வந்து வேலையை அதிகமாக உறிஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அது உண்மை இருந்தாலும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து விலையை வந்து குறைச்சி கொடுக்க முடியுது. இப்போ நம்ம அவங்க கூட வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஈக்குவலாக நம்ம நிற்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து உயர்த்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா திறன்கள் மட்டும் கிடையாது, அதை சார்ந்த அந்த சமூக விழுமியங்கள் தான். அதை நம்ம சரி செய்யாமல் வந்து திரும்ப திரும்ப தொழிலை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இன்றைக்கி டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து வளராமல் இருக்குது. அத்தனை பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்தோடு நேராக மேற்படிப்புக்கு தான் வந்து நோக்கி போயிட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு இளங்கலை படிப்பு, ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்னு. டிகிரியை வந்து கிட்டத்தட்ட தொழில் கல்வின்னு சொல்லி இன்ஜினியரிங் வாங்கிக்கிட்டு எல்லா வேலைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நல்ல ஒரு டிப்ளமா வகுப்பு இருக்குது. 3 வருடங்கள் பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஊதியத்தொகை அவங்க எல்லாம் ஊக்கத்தொகை கொடுத்துட்டு எனக்கு ஆட்கள் வேணும்னு பல முறை, ஆனால் ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு கேட்டால் எல்லோரும் ஒரு டிகிரி வாங்கணுங்கிறது முக்கியமாக இருக்குது. வெள்ளைச்சட்டை போடணும், இதுக்கு ஏசிக்குள்ளே உட்காரணும் அப்படின்னு. ஆனால் அதை விட நல்ல ஸ்கோப் இருந்தால் கூட இன்றைக்கி போகிறதுக்கு மக்கள் தயங்குறாங்க. அதுக்கு காரணம் சமூகத்தில் எப்படி அவங்க பார்க்கப்படுறாங்க. இயல்பு தான், அவங்க சொல்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா எப்படி பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்குறோம் அவரை. அதுவே வந்து ஒரு இதில் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கார் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. இப்போ இவருக்கும் 20,000 சம்பளம், அவளுக்கும் 20,000 சம்பளம்னு சொன்னாலும் நம்மளுடைய உடனடியாக நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவர் ஒரு அறிவுஜீவியாகவும் கைகளால் வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கரை வந்து அறிவில் வந்து குறைந்தவராகவும் நம்ம வந்து மதிப்பிடுறோம். அதுதான் இங்கே வந்து மிகப்பெரிய சிக்கல். அந்த சிக்கல் எப்போ சரி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா பள்ளி படிப்பிலிருந்து ஆரம்பிக்கணும். அதை தவிர எல்லாருக்கும் யாருக்கு என்ன திறன்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சிறு வயதிலேயே ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம். யாருக்கு கைகளால் செய்யக்கூடிய திறன் இருக்குது, யாருக்கு பேசும் திறன் இருக்குது, யாருக்கு வந்து வேறு நுண்ணிய திறன்கள் இருக்குது, விற்பனை திறன்கள் இருக்குது, இப்படிங்கிறத பற்றியெல்லாம் எல்லாத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு கல்வி, ஒரு பயிற்சி, ஒரு சூழல் இங்கே உருவாகணும். அந்த சூழல் உருவாகும் போது தான் எல்லா கல்விக்கும் சமமான அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எல்லா கல்விக்கும் சமமான அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தான் விழுமியங்கள் இதை வந்து இதில் மட்டும்தான் நம்மளுக்கு வருங்காலம் இருக்குது, இது மட்டும்தான் படிக்கணும், இது மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது மெல்ல மெல்ல மாறி பல தொழில்கள், பல திறன்கள், பல வாய்ப்புகள் பல இடங்களில் அவர்களுக்கு தென்படும். இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், திறன்கள் கொட்டி கிடக்குது. கைகளால் செய்யக்கூடிய திறன்கள் இன்னமும் நம்மக்கிட்ட மிச்சம் இருக்குது, இல்லாமல் கிடையாது. கிராமப்புறங்களுக்கு போனீங்கன்னா அந்தந்த ஊர் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த திறன்கள் அப்படியே தான் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோன்னா அவங்கள நகரப்புறத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து அவர்களுக்கு தயாராகாத அளவுக்கு வச்சுக்கிட்டு வேறு ஒரு மொழியில் கொண்டு போய் வேறு இடத்துல உட்கார வச்சு அவங்களை கிட்டத்தட்ட அறுத்து நசுக்கிடுறோம். ஒரு தலைமுறையே செஞ்சு போகுது. இயல்பான திறன்களை எடுத்து நல்ல விழுமியங்களுடன் இவர்களை கொண்டு வரும் பொழுது நல்ல தொழில் சூழல் உருவாகும்.